ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 5:20. ஸ்தானாதிபதி என்றால் என்ன? சுருக்கமாக சொன்னால், ஸ்தானாதிபதி என்பவர் உறவுகளை உருவாக்குவதற்காக அனுப்பப்படும் ஒரு பிரதிநிதி ஆவார். அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், வணிகம் மற்றும் நல்லெண்ண தூதர்கள் என பல வகையான தூதர்களும் உள்ளனர். அப்படியே பரிசுத்த வேதாகமம் ஆவிக்குரிய தூதர்கள் இருப்பதாக கூறுகிறது. நீங்களும் நானும் கூட ஸ்தானாதிபதிகள் என்கிற தூதர்கள் தான். இயேசுவின் தூதராக நமக்கு 3 பாத்திரங்கள் உள்ளன. முதலில் நாம் உலகில் இயேசுவை பிரதிநிதிப்படுத்துகிறோம். அது நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் பிரதிபலிக்க வேண்டும். இரண்டாவதாக நமக்கு ஒரு பணி வழங்கப்பட்டுள்ளது. நாம் ஒரு பணியில் இருக்கும்போது அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உலகில் உள்ள அனைத்து பணிகளும் மிக முக்கியமான பணி. மக்கள் கடவுளை அறிந்து கொள்ளவும் அவர்களின் நித்திய வாழ்க்கையை நிர்ணயிக்கவும் உதவுவதாகும். மூன்றாவதாக நமக்கு நற்செய்தி அறிவிக்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சில சமயங்களில் ஆண்டவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதில் உங்களுக்கு தயக்கமாக இருக்கலாம். ஆனால் இயேசு அவரை பற்றி அறிவிக்க உங்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவை பின்பற்றுபவராக இருந்தால் நீங்கள் அவருடைய தூதர், அதாவது நீங்கள் அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். அவரிடமிருந்து உங்களுக்கு ஒரு பணி உள்ளது. மேலும் அவரை பற்றிய நற்செய்திகளை சொல்ல உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. இந்த 3 காரியங்களையும் நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக தூதராக தெரிந்து கொண்டதற்காகவும் எங்களுக்கான ஒரு விசேஷமான வேலையை திட்டத்தை தந்திருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் முன்பாக சாட்சியாக வாழ்ந்து உம்மை பிரதிபலிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் கிருபை தாரும். எங்கள் மூலமாக உம்முடைய மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.